ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கான கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் போபோவின் ராத்திரி ரகசியம். வனுன்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாளாம். அவளோட ரூம் ஃபுல்லாக டாய்ஸ் இருக்குமா. பெட்டு மேலே 2 டால்ஸ் இருக்குமா, ஷெல்ஃபில் பிளாக்ஸ் இருக்குமா, கார்னர்ஸ்லலாம் டைனோசர் இருக்குமா, விண்டோ பக்கம் ஒரு சாஃப்ட் ப்ரௌன் டெடிபேர் இருக்குமா. அந்த டெடிபேருக்கு போபோன்னு பேர் வச்சுருந்தாளாம். போபோ எப்போவுமே குவாய்ட்டாக இருப்பானா. அவனுக்கு குண்டு குண்டு கண் இருக்குமா, அழகான குட்டி ஸ்மைல் இருக்குமா அவன் முகத்தில். ரொம்ப இன்னசென்ட்டான ஃபேஸாக ஆனால் சில நாள் வனுக்கு ஒரு டவுட் வருமா. நைட்டு தூங்கும்போது அவள் டாய்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குமா, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாமே வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா. அவள் தான் அந்த மாதிரி நினைக்கிறா போல இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டாளாம். ஆனால் சில வாட்டி நோட் பண்ணியிருக்காளாம். ரேபிட்டை பெட்டு பக்கத்தில் வச்சுருப்பாளாம், ஆனால் அது விண்டோ கிட்ட விழுந்திருக்குமா காலையில். நைட்டு தூங்கும்போது டைனோசர் ஷெல்ஃப் மேலே வச்சுருப்பாளாம், ஆனால் அது ஸ்டடி டேபிள் கீழே இருக்குமா காலையில் பார்த்தா. டாய் காரெல்லாம் பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பாளாம், ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பிளாங்கெட் மேலே இருக்குமா. அவளுக்கு டவுட் அவங்க அம்மா கிட்ட கேட்டாலாம், அம்மா நைட்டில் யாராவது என் ரூமுக்கு டாய்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அம்மா சொன்னாங்களாம், நீ தான் தூக்கத்தில் ஏதாச்சும் மூவ் பண்ணியிருப்படா அப்படின்ட்டு. வனுவும் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தா. அந்த மாதிரி அவங்க அம்மாவும் அப்படி சொல்லிட்டாங்களாம். ஆனால் வனுக்கு இந்த வாட்டி தெரியுமா, இல்லை நான் தான் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேனே, ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுதே. நான் எதுவும் நைட்டெல்லாம் பண்ணுறதில்ல. நான் நைட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு படுக்கிறேன், காலையில் பார்த்தா அது வேறு இடத்துல இருக்குது அப்படின்ட்டு வனு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அதனால் அவள் என்ன பண்ணாலாம், இன்றைக்கி ராத்திரி நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் என்ன தான் நடக்குதுன்ட்டு அப்படின்ட்டு பெட்டில் படுத்துட்ட மாதிரி தூங்கிட்ட மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணாலாம். பிளாங்கெட்டை ஃபுல்லாக போத்திட்டு. ரூம் எல்லாம் குவாய்ட்டாக இருந்துச்சான். வெறும் ஃபேன் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சான். விண்டோவில் மூன் லைட் தெரிஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து க்ரீக் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சான். வனு கொஞ்சம் கண்ணு பெருசாக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாளாம். பிளாங்கெட்குள்ளேருந்து போபோ மூவ் ஆச்சான். போபோ யார்? டெடிபேர். அந்த டெடிபேர் மூவ் ஆயிடுச்சான். ஸ்லோவாக பெட்டுக்கு பக்கத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கினானா போபோ. அப்புறம் டாய் பாஸ்கெட் கிட்ட போயிட்டு அந்த சின்ன எல்லோ ஆட்டோவை கையில் எடுத்துக்கிட்டானா. ஆட்டோவை எடுத்து போபோ அதில் உட்காந்துட்டு ஸ்டீரிங் வீலை பிடிச்சிட்டு சொன்னானா, மிட் நைட் ஆட்டோ சர்வீஸ் ஆரம்பம் அப்படின்ட்டு. வனு அப்படியே ஷாக்காகி வாயை பேன் திறந்து பார்த்துட்டு இருந்தாளாம். என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ரேபிட் டப் 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 டபக் அப்படின்னு குதிச்சுக்கிட்டே வந்துச்சான். ஸ்டேஷன் கிட்ட ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சான் ரேபிட். அதுக்கப்புறம் டைனோசர் நிதானமாக வந்தானா. மார்க்கெட் கிட்ட ட்ராப் பண்ணோம் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னானா. அப்புறம் ஒரு குட்டி பொம்மை சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துச்சான். ஏர்போர்ட் பிக்கப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சான். போபோ ஹார்ன் மாதிரி சவுண்ட் பண்ணானா. பாம் பாம். ஒருத்தங்களா வாங்க, யாரும் யாரையும் தள்ளிக்காதீங்க, மீட்டரெல்லாம் வேலை செய்யாது, ஆனால் சர்வீஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், கரெக்டாக பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும், எல்லோரும் ஏறி உட்காருங்க, லைனாக போகலாம் அப்படின்னு சொன்னானாம். வனு பிளாங்கெட்டுக்குள்ளேருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாலாம். வாவ் இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ரூம் ஃபுல்லாக டாய் சிட்டி மாதிரி மாறிடுச்சான். ரக்கை தான் மெயின் ரோடு மாதிரி வச்சுருந்தாங்களாம். பெட்டு கீழே டனல் மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டாங்களாம். புக்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி ஃப்ளைஓவர் மாதிரி பண்ணியிருந்தாங்களாம். பில்லோவை ஒரு மலை மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களாம், ஹில் மாதிரி. சேரோட காலெல்லாம் இருக்குல்ல, அதை தான் சிக்னல் போஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்களாம். இந்த பெரிய பெரிய சிக்னல் டவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சேரோட காலை தான் அதுன்னு நினச்சி ப்ரிட்டன் பண்ணி விளாட்னாங்களாம். போபோ ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணினானா. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பென்சில் பாக்ஸ் டெர்மினல் அப்படின்னு சொன்னானா. ஆட்டோ ஓடுது, ஆனால் ஓடுறதுன்னா ஃப்ளோர் மேலே சின்ன சின்ன வீல்ஸ் அப்படியே ஸ்லோவாக ரோல் ஆகி போகிறது. அதை ஓடுற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிட்டாங்க. சின்னதாக ஸ்லோவாக தான் போகும், சின்ன டாய் தானே, அதுக்குள்ளே எல்லோரும் உட்காரலாம் முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்ட மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம்.
ரேபிட் வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு விண்டோ பக்கம் பார்த்துட்டு டிராஃபிக் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. போபோ ப்ரௌடாக சொன்னானா, நைட் ரூட் தான் வந்துட்டு பெஸ்ட் ரூட் தெரியுமா, நம்ம இந்த மாதிரி சீக்ரெட்டான நைட் சர்வீஸ் நடத்துகிறோம்ல, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னானா. பென்சில் பாக்ஸ் டெர்மினல் வந்துருச்சான். அதுக்கிட்ட வந்துட்டு 2 crayons வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். லேட் ஆகிடும், ஏர்போர்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு அவங்க கத்திகிட்டே இருந்தாங்களாம். வாங்க வாங்க உள்ளே ஏறுங்க அப்படின்ட்டு போபோ சொன்னானா. இப்போது ஆட்டோவில் க்ரௌட் அதிகமாகிடுச்சான், நிறைய பேர் ஆகிட்டாங்களாம் ஆட்டோவில். டைனோசர் சொல்லிச்சான், இந்த டிரைவர் ஃபாஸ்ட்டாகவே போகிறதில்ல அப்படின்னு சொன்னானா. போபோ அதுக்கு இமீடியட்டாக சொன்னானா, சேஃப்டி தான்ப்பா முக்கியம், முதல்ல ஸ்பீடெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், பத்திரமா போனோம்ல அப்படின்னு சொன்னானா. வனுக்கு சிரிப்பு வந்துருச்சான். சவுண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிளாங்கெட் அடியில் இப்படி பிளாங்கெட்டை முகத்துக்கு வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போபோ சொன்னானா. டைனோசர் வந்துட்டு நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கினானா. இறங்கி போயிட்டு அப்படியே இருங்க நான் குடுகுடுன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் மார்க்கெட்டில் போய் ஒரு க்ரீன் பிளாக் வாங்கிட்டு வந்தானா. வந்துட்டு ஆட்டோ ஏறிட்டானா. மறுபடியும் ஏறிட்டு சொன்னானா, இதுதான் என்னோடய டின்னர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி. பிளாக்கையா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ரேபிட் கேட்டுச்சான். இது வந்து என்னோடய இமேஜினேஷன் சூப் ஒன்று ரெடி பண்ணுவேன், அதுக்கு பிரிட்டன் அண்ட் ப்ளே மாதிரி இதை வந்துட்டு நான் போட்டுப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. மறுபடியும் ஆட்டோ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சான். சடனாக ரோடில் வந்துட்டு ஒரு ஒத்த சாக்ஸ் மட்டும் இருந்துச்சான். வனு வந்து ரூமை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டா போல இருக்கு. ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் அங்கே கடந்துச்சான். அதை பார்த்துட்டு போபோ பிரேக் போட்டானா, டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஆட்டோவில் இருந்தவங்கெல்லாம் பதட்டமாயிட்டாங்களாம். ஐயோ லேட் ஆகிடுமே, நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், நான் ஏர்போர்ட்டுக்கு போனோம், எல்லாருக்கும் லேட் ஆகிடும் அப்படி இப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு வந்துட்டு போபோ தானே டிரைவர், போபோ சொன்னானா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன், நம்ம டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியாக போகலாம், பிளாங்கெட் ஹில் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. பிளாங்கெட் ஹில்னால் என்ன, அங்கெல்லாம் பெட்ரூமில் பிளாங்கெட் கடந்து தான், அது மேலே ஏறி போகிறது தான் பிளாங்கெட் ஹில். பிளாங்கெட்டை ஏற ஆரம்பித்தானா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சான். துபக்குன்னு வண்டி ஆடிச்சான். ஆனாலும் பொறுமையாக அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்களாம் வண்டியை. டாப்பை ரீச் பண்ணிட்டாங்களாம். இது ஒரு விக்ட்ரி ரூட், நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். போபோ அப்படி சொன்னோடனே க்ரையான்ஸு அப்புறம் ரேபிட்டு எல்லோரும் வண்டியில் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஏய் அப்படின்னு ஷேர் பண்ணாங்களாம். அப்போது வனுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் சத்தமாக சிரிப்பே வந்துருச்சான். அவள் பிளாங்கெட்லேருந்து திறந்து பொறுமையாக நானும் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாளாம். எல்லா டாய்ஸும் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்களாம். டெட் சைலன்ஸ், அப்படியே அமைதியாக இருந்துச்சான். போபோ ஸ்லோவாக திரும்பி பார்த்தானா. ஐயையோ, பேசஞ்சர் அவேக் அப்படின்னு சொன்னானா. வனு பெட்லேருந்து இறங்கி கீழே வந்து தரையில் உட்காந்தாலாம். நான் ரொம்ப நாளாக உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் நைட்டில் வந்துட்டு ஆட்டோ சர்வீஸ் நடத்துகிறீங்களா, இதுதான் உங்களோட ராத்திரி ரகசியமா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். போபோ வந்து இரும்புற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அஃபிஷியலாக சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்றதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் டிக்கெட் நீங்கள் காட்டினீங்கன்னா விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. டிக்கெட்டா, என்ன டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் வனு. 2 ஹக்ஸு ஒரு லல்லபாய் அப்படின்னு சொன்னானா போபோ. வனு இமீடியட்டாக போயிட்டு என்ன பண்ணாலாம், போபோவை கட்டி பிடிச்சிக்கிட்டாலாம். 2வது அப்படின்னு கேட்டாலாம் போபோ. இன்னொரு வாட்டியும் ஹக் பண்ணி முத்தா கொடுத்தாலாம். லல்லபாய் அப்படின்னு கேட்டானா. சாஃப்டாக ஒரு டியூனை வந்து வனு ஹம் பண்ணாலாம். போபோவும் தலையாட்டிட்டு ஓகே அப்ரூவல் கொடுத்துட்டோம், உள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. வனு ஆட்டோவை கையில் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அவளும் அந்த இமேஜினேஷனில் வந்து ஆட்டோக்குள்ளே உட்காந்து ரைடு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டாலாம். போபோ அனௌன்ஸ் பண்ணானா, நெக்ஸ்ட் ரவுட் கர்டைன் டனல், டால் ஹவுஸ் சர்க்கிள், விண்டோ ஸ்டேஷன், அண்டர் பெட் கேவ் அப்படின்ட்டு எல்லாரும் சேர் பண்ணாங்களாம். கொஞ்ச நேரத்தில் வனு ரூம் வந்துட்டு ஃபுல் மேஜிக்கல் சிட்டி ஆயிடுச்சான். போபோ தானே டிரைவர், அவன் பாட்டெல்லாம் பாடி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தானா.
ஆட்டோ ஆட்டோ போபோ ஆட்டோ நைட்டு ரவுட்டு சூப்பர் ரவுட்டு அப்படின்ட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தானா. எல்லாருமே வந்து சியர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். கிரேயான்ஸு, ரேபிட்டு, டைனோசர், வனு எல்லாம் கோரஸ் பாடிக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு ட்ரம் பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஃபைனலாக போபோ சொன்னானா, சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாய்ஸும் குடு குடு குடுன்னு அவங்க பொசிஷனுக்கு போயிட்டாங்களாம். வனுவும் போபோவை தூக்கி அவனோட ஒரிஜினல் ஸ்பாட்டில் உட்கார வச்சுட்டாலாம். அப்போ கேட்டாலாம், நாளைக்கும் இந்த சர்வீஸ் இருக்குமா அப்படின்ட்டு. போபோ சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னானா, யோசிக்கலாம், நீ வேணா ஏர்லியாக புக்கிங் எல்லாம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னானா. எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் வனு. 2 hugs ப்ளஸ் இந்த ராத்திரி ரகசியத்தை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட டாய்ஸ் கிட்டலாம் நீ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னானா. அது ஏன் அப்படின்ட்டு வனு கேட்டாலாம். ஆமாம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களோட டாய்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ராத்திரி ரகசியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்மளோட சர்வீஸ் டல் ஆகிடும்ல, அதுக்காக அப்படின்னு சொன்னானா. நீ வேணா உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. வனுவும் வந்து சிரிச்சிட்டு சரின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாலாம். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரே ஹாப்பி மூடில் இருந்தாலாம். அம்மா பார்த்துட்டு கேட்டாங்களாம், என்ன இன்னைக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்களாம். நேற்று நைட்டு நாங்கள் ஆட்டோ ரைடு போனோம் அப்படின்னு சொன்னாலாம். அம்மாவும் வந்துட்டு அவள் ஏதோ கனவு கண்டிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். ஆனால் வனுக்கு தெரியுமா அது கனவில்லை, நிஜம்தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவளோட பெட்டுக்கு அடியில் வந்துட்டு அந்த ஆட்டோவோட வீல்ஸ் வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆன மார்க் எல்லாம் தெரிஞ்சுதான். அவ்வளோதான், இதுதான் நம்ம போபோவின் ராத்திரி ரகசியம் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் மேஜிக்கலான சில்லியான ஸ்டோரிஸோடு நான் உங்களை என்னோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய் மை லிட்டில் டார்லிங்ஸ்.